வணக்கம் நண்பர்களே, ஓலை கொழுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் நிறைய கட்டி அதை செய்யறத இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும், ஆனா ஃபுல்லா பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு புரியும். மறக்காம லைக் பண்ணிருங்க. சைஸ் பார்த்தா இருக்குமா? சைஸ் கரெக்டா தான் இருக்கணும். கரெக்டா மூடலாம். மூடுற வேலையும் வைக்கிற வேலையும் கரெக்டா இது வந்து வைக்கிற வேலையா? இது எதுனாலும் வச்சுக்கலாம். எதனால வச்சுக்கலாம், எதனாலும் மூடிக்கலாம். எதனாலும் மூடிக்கலாம். ஒன் போல இருக்கணும். ஒன் போல இருக்கணும். ஒன் போல இருந்தா மூடுறதுக்கும் நல்லா இருக்கும். கட்டை நட்டையுமா இருந்தா கொலக்கட்டை செஞ்சிருங்களா? சரி, இது உங்க மகளை டோல்ல நீங்க கட்டிட்டு இருக்கே. ஃபர்ஸ்ட் வருஷம் தெரியாது என்னது வெட்ட தெரியாது. இது ஃபர்ஸ்ட் வருஷமா கல்யாணம் முடிஞ்சு புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்கல. புதுசா பழசா நான் அவளுக்கு வெட்ட தெரியாது, அதனால நான் வெட்டி கொடுக்கேன். ஓலை வெட்டுவது ஓலை கொலக்கட்டை. அடுத்து மண்டலம் போட்டு மாவு போட்டிருக்கேன். பச்சரிசி மாவு போட்டு வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு தேங்காய் போட்டு ஏலக்காய் சுக்கு. அடுத்து தேங்காய்ங்க அங்க இருக்கு. சரி, தேங்காய் லாஸ்ட்ல காட்டும். இப்ப காணலாமா ஏலக்காய்? ஒரு எத்தனை 8 ஏலக்காய் வச்சிருக்கா? 8 இடிச்சிட வேண்டியதுதானே. நாட்டிலே பழைய ஆளுக்கு மட்டும்தான் தெரியுது, புது ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இது வந்து வாசனை வரும். ஏலக்காய் போடும்போது நல்ல வாசனை வரும். இதை அவிக்கிறதுல பானையை பார்த்துங்க. இதான் அவிக்கிற பானை. சின்ன பானையில ஓலை கொழுக்கட்டை அவிக்க முடியாத பெரிய பானை. வேலை செய்யறத பாத்துங்க. என் பையன் வேலை செஞ்சிருக்கப்பல. தண்ணி கீழே கிடக்கணும், மேல உள்ள அள்ளி போடணுங்களா? ஆமா, ஆவாத வலையை உள்ள போட்டுக்கணும். ஆமா, உள்ள போட்டு உள்ள தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து நம்ம கொலக்கட்டைக்கு படக்கூடாது. சரி சரி, அடுத்த வேலை எடுப்போம். தேங்காய் போட்டு பிணையணுமா? மாவை எல்லாம் போட்டு பிணையணும் மொத்தமா. போட்டுங்க. தமிழ் அடிக்கும் நல்லா. பதம் கரெக்டா இருக்கா? இதுக்கு மேல பதம் இருந்தா என்ன ஆகுமாமா? இலைக்கு வெளியே வந்துடும். ஓலை விட்டு வெளியே வந்துடும். மாவு ஃபுல்லுத்தையும் போட்டுறக்கூடாது. முதல்ல மாவு ஃபுல்லுக்கு ஒரு அளவு தான் வச்சு வைக்கணும். ஆமா, முக்காவாசி போட்டோன்னா காவாசியை நான் ஊற்றி வச்சு அதுக்கு மூடுறதுக்குன்னு ஒரு ஓலை வச்சு மூடணும். மூடி இதை வச்சு கட்டணும். சரி விட்டுணும். மாமனார் மாமியார் செய்யற இங்க வேடிக்கை பார்க்கறதுக்கே பொண்டாட்டி. ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊத்துற மட்டும் மேடம் தெரியுமா? கொலக்கட்டை குத்தர வைக்கக்கூடாது. எடுங்க, படுக்க வைக்கணும். நம்ம குத்தர வைக்கக்கூடாது. அப்படி சேஃபா படுக்க போடணும். இப்படிதான் படுக்க வைக்கணும். மாமா அவியும் நீங்களே சொல்லி வேண்டியதானே? தேவையில்லாம் இப்படி வச்சுதான் கரையாம அவியும். எங்க அத்தை சொல்லி கொடுத்தாவே. டைரக்ஷன் மாத்தி மாத்தி எடுக்கணும்.
இது மூடி இருக்குமா? இதுக்கு மூடி மூடணும். வெயிட்டா வரல மூடி. மூடியா இது துணி கட்ட வரல இல்லையா? வீட்டு கட்டக்கூடாது, புட்டுக்கு தானே. கட்டியா கரெக்ட் கட்டியா? 21 குளக்கட்டை இருக்கு. அதான் அடுப்புல தூக்கி வைக்கிறது எங்க அத்தை தான் வைக்கணும். அதுவும் என் மனைவி செய்ய மாட்டாள். சரிவா? செய்வா தெரியாது என்னத வச்சாச்சு அடுப்புல. அடுப்புல வச்சுதான் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குண்ணா. இது உள்ள மேல ஒரு வெயிட் வைக்கணுமாமா? வெயிட்டா? அந்த இது வைமா. உங்க மகளத்துக்கு வச்சிருங்க அத்தை. உங்க மகளத்துக்கு மேல வச்சிருங்க அதுல. அதனால வெயிட்டா இருக்கு. ஆமா, இது தூக்கி வச்சிருக்கோம். ஏன்னா அப்படி தூக்கலா இருக்க கூடாது, ஆவி போகக்கூடாது. ஆவி போனா குளத்துல அறியாது. சரி மேடம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. ஆவி பறக்கும் கொழுக்கட்டை எப்படி இருப்பாங்க? 20 நிமிஷம் வைக்கணும். 20 நிமிஷம் வைக்கணும். கேமராவே இதாகி போச்சே. உள்ள இப்படி காட்டினா தண்ணியா வருமா? ஐயோ காட்ட முடியல. ஒரே புகை மூட்டம் ஆயிடுச்சு நண்பர்களே. பார்த்துட்டு வாசனை அடி அந்த ஓலை வாசனை அந்த அவிஞ்சதுக்கு அப்புறம் வருது பாருங்க. அதை முகர்ந்து பார்த்தாலே அதுக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அந்த வாசனை யாரும் அனுபவிச்சிருக்கே வண்டிங்க. வாவ், ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை எங்க மாமியார் சுட்ட கொழுக்கட்டை. என் வீட்டுக்காரி கிடையாது, என் மாமியார் சுட்ட கொழுக்கட்டை அப்படிதான் சொல்ல முடியும். நான் வச்சிருக்கேன். இந்தா நீ அவிச்சாலாம் போய் சொல்லுதா மேடம். நீங்களே வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓ பாத்தீங்களா எப்படி இருக்கு? இதுதான் வெள்ளத்தில் உருவாக்கப்பட்ட பனை ஓலை கொழுக்கட்டை. சூப்பரா இருக்கு, உண்மையில சூப்பரா இருக்கு நண்பர்களே. அந்த தேங்காய் அதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும்போது செம்ம டேஸ்ட், நல்லா இருக்கு. ஓகே, பனை ஓலை கொழுக்கட்டை கேட்டேன், அதுக்கு பார்த்துங்க ரெடி ஆயிட்டு.